அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை நீங்கள் யூடியூபில் பார்த்திருந்தாலும் சரி அல்லது ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. எங்கள் சபையாக நாங்கள் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? ஹாப்பி நியூ இயர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே புதிய தண்ணீர், புதிய கனிகள். இந்த வருட வாக்குத்தத்த செய்தி, புதிய தண்ணீர், புதிய கனிகள். ஒரு மரம் செழிப்புடன் வளர்வதற்கு அல்லது ஒரு விருட்சம் செழிப்புடன் வளர்வதற்கு தண்ணீர் தேவை. அப்போ அந்த மரத்திலிருந்து புதிய கனிகள் தோற்றுவிக்கப்படும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஒரு புதிய தண்ணீர் ஒன்று பரிசுத்த ஸ்தலத்தில் நதியோரமாய் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, கெடுவதும் இல்லை. பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினாலே மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். கனிகள் தித்திப்புக்கும் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஏதுவானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை வறண்டதாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை ஒரு சுகமே இல்லாமல் இருக்கலாம், ஏன் நான் வாழ்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இந்த நாளிலிருந்து ஒரு புதிய தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு பாய்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த தண்ணீர் பாய்கிறதுனால மாதம் தோறும், இந்த நாளிலிருந்து மாதம் கணக்கு இந்த நாளில் தொடங்குகிறது. இந்த நாளிலிருந்து புதிய கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மரம் என்றால் ஒரு கனிகளை எதிர்பார்ப்பார்கள். இல்லை என்றால் இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொல்வார்கள். ஒரு மாமரம் என்றால் அந்த சீசனில் அந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஒரு பலாமரம் என்றால் பல கனிகளை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மரமும் அதனுடைய சுபாவத்தின்படி, அதனுடைய குணத்தின்படி ஒரு புதிய கனிகளை கொடுக்க வேண்டும். அதே போல நீங்கள் கனி கொடுக்கவில்லை என்றால் இந்த வருடத்திலே புதிய தண்ணீர் உங்களுக்கு பாய்ச்சப்படுகிறது. அது இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு பாய்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கின்ற இந்த தண்ணீர் உங்களுக்கு மாதந்தோறும் புது கனிகளை நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை அதை ஏவிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ மாதந்தோறும் இப்போ எல்லா வாக்குத்தத்தங்களும் ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மாதந்தோறும் புதிய கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இப்போ மோசே, அப்போ பரிசுத்த ஸ்தலத்திலே என்ன இருக்கிறது வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே என்னென்ன பொருட்கள் அங்கே இருந்தது, எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். ஹல்லேலூயா. அதுல ஒரு தூப பீடம் ஒன்று இருந்தது, அதுல ஒரு சமூகத்து அப்ப மேஜை ஒன்று இருந்தது, ஒரு குத்து விளக்கு ஒன்று இருந்தது. குத்து விளக்கு என்றால் நம்முடைய ஊர் குத்து விளக்கு கிடையாது. அது 7 கிளைகள் நிறைந்ததா இருக்கும். அந்த 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 குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும். இப்பொழுது அதற்கு அர்த்தம் வேறு. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இந்த சமூகத்து அப்ப மேஜையை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த சமூகத்து அப்ப மேஜை எதை குறிக்கிறது? ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த அப்பங்களை மாற்றி வைப்பார்கள். ஆமென். என்ன பண்ணுவாங்க? அந்த அப்பங்களை மாற்றி வைப்பார்கள், புதிய அப்பங்களை கொண்டு வந்து வைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இப்போ சபைக்கு நீங்கள் புதிதாய் வந்தீர்கள் என்றால் உங்கள் கையிலே ஒரு வேதம் இருக்கிறது, ஒரு பைபிள் இருக்கிறது. அதை நீங்கள் வாசித்தாக வேண்டும். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இதே இந்த எசேக்கியேல் 47:12 போலவே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல அப்படியே இதே வாக்கியம் அங்கே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பளிங்குக்கு ஒப்பான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தார். மத்தியிலும் இரு கரையிலும் 12 விதம். அதில் என்ன போட்டிருக்குது? மாதந்தோறும் புதிய கனிகள்.
இதுல எப்படி இருக்குது? 12 விதமான கனிகளை தரும் விருட்சம், ஜீவ விருட்சம் இருந்தது. மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. அப்படியே இதே வாக்கியம் அதுல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமே. அப்போ ஒரு மாதம் தோறும் இந்த 12 மாதம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றது. இன்றிலிருந்து ஆரம்பித்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 12 மாதங்கள் ஆரம்பிக்கிறதால தமிழ் மாதங்களை ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் புதிய கனிகளை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு ஒரு புதிய நன்மைகள் உண்டாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆமென். புதிதாய் நீங்கள் வந்தீர்கள் என்றால் இங்கே உங்களுக்கு ஒரு வேத புத்தகம், பிற்பாடு நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பைபிள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அல்லது ஒரு புதிய ஏற்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் வார்த்தைகள் அதில் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் அதை வாசியுங்கள், அதில் வாசியுங்கள். அல்லேலூயா. அப்போ முதலாவது, வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள் புதிய கனிகளை கொடுப்பார்கள். யார் புதிய கனிகளை கொடுப்பார்கள்? வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள். எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் பாய்ச்சப்படுகிறதோ, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த சமூகத்து அப்ப மேஜை, அதில் ஒவ்வொரு அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இங்கே கொடுக்கப்படுகிற, அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு இப்போ உணவு போய்கிட்டு இருக்குது, உங்களுக்கு வயிற்றுக்கும் கொடுத்து அனுப்ப தான் போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த செவிக்கு உணவு அது எங்கே இருக்கிறது? தேவனுடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது, பைபிளில் அங்கே இருக்கிறது. அந்த வேதத்தில் தான் போடப்பட்டிருக்கிறது. அந்த புது கணி சங்கீத புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா? நீங்க வச்சது விளங்கணுமா? தொட்டது துளங்கணுமா? நீங்க முதல்ல ஒரு பைபிளை வாங்கி வாசிங்க, அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான். முதல்ல நம்ம என்ன வாசிச்சோம்? திரும்ப திரும்ப ஒன்று வாசிச்சோம். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு புது கனி வரும் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவான். ஆமென். அல்லேலூயா. நீ வனாந்திரத்தில் இருக்கலாம், உன் வாழ்க்கை வனாந்திரமாய் இருக்கலாம், உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம். நீ இதை பார்த்து கொண்டிருக்கிற, நீ எதிலே பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை நீ டிவியில பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு டேப்லெட்ல நீ பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எதுல பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம், வனாந்திரமா இருக்கலாம், சூன்யமா இருக்கலாம். என்ன பெரிய ஹாப்பி நியூ இயர்! ஏதோ 2025 நம்பர் தாங்க மாறி இருக்கு. என் வாழ்க்கை மாறல, 5லேருந்து 6க்கு போயிருக்குது. வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீ கர்த்தருடைய வேதத்தை வாசி. நீ ஒரு விசுவாசியா இருக்கலாம், நீ கர்த்தருடைய வேதத்தை வாசி. இரவும் பகலும் அதை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ ஒரு வருஷத்துல இந்த 12 மாதம் இன்றையிலிருந்து ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்த விசேஷம் வரை முடிப்பேன் என்று நீ தீர்மானம் எடுத்துக்கொள். ஒரு வருஷத்தில் நான் வேதத்தை முடிப்பேன் என்று தீர்மானத்துக்குள் உன் வாழ்க்கை அந்த வேத புத்தகம் மாற்றி அமைக்கும். நீ புதிய கனிகள் உன் வாழ்க்கையில் உருவாவதை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள், அல்லது பாதியில் இருக்கலாம். நீங்கள் உடனடியாக வேதத்தை முடிச்சுட்டு மறுபடியும் நான் வேதத்தை வாசிக்க போகிறேன் என்று தீர்மானிங்கள். அல்லேலூயா. இரவு போலம் வேதத்தில் வாசிக்கிற மட்டுமல்ல, தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த வேத புத்தகம், அந்த பைபிள் உங்களை நற்குணசாலியை மாற்றும். வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினாலே
உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல குணம் வரணும் நீங்க விரும்புறீங்களா? ஒரு நல்ல குணம் வரணும் நீங்க விரும்புறீங்களா? நற்குணசாலியை நான் இருக்கணும்னு விரும்புறீங்களா? இன்னும் யாரும் என் குணத்தை யாருமே விரும்புறது இல்லைங்கிறீங்களா? ஒரு நல்ல குணம் வரணும்னு விரும்புறீங்களா? ஒரு வேத புத்தகத்தை வாங்கி அதை ஆராய்ந்து பாருங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு படிச்சு பாருங்க. ஒரு பைபிளை வாங்கி ஆராய்ஞ்சு பாருங்க. தம்பி தங்கச்சி, அல்லேலூயா, இதை பார்க்கிற அருமையான ஐயா அம்மா, உன் கையில் இருக்கிற வேதத்தை வாங்கி நீ தினந்தோறும் அதை தியானமாக இருந்தால், அல்லேலூயா, உனக்கு நற்குணம் என்கிற கனி வந்து சேரும். உனக்கு நற்குணம் என்கிற கனி வந்து சேரும். அல்லேலூயா. உன் காலத்தில் உனக்கு ஒரு கனி வரணுமா? நீ அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டதை போல நீ நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம், உனக்கு ஒரு இருதய பக்குவம் உனக்கு தேவை. இந்த நாளிலிருந்து உனக்கு ஒரு இருதய பக்குவத்தை நீ வரவழைத்துக் கொள். வாசிங்க எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கட்டளைகளை படிக்கவும் அதன்படி நடக்கவும் ஒரு இருதய பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அவர் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பக்குவப்படுத்தினாதான், நல்லா கவனிங்க, ஒரு மண்ணை பண்படணும். ஒரு மண்ணை பண்படணும். ஒரு முருங்கை போத்து அல்லது ஒரு தென்னங்கன்று, ஒரு மண்ணு பண்படணும். உங்க இருதயத்தில் நல்ல குணம் வளரணும். அதை வளர்ந்து கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் இருதயம் பக்குவப்படணும். உங்க இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத களைகளை பிடுங்கி எரிந்து போடுங்க. உங்க இருதயத்தில் தேவையில்லாத களைகளை பிடுங்கி எரிந்து போடுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத சஞ்சலம், பயம், தவிப்பு எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாது. எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற? ஏன் பயந்து சாகிற? ஏன் எதிர்கால வாழ்க்கை பார்த்து பயந்து செத்து கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாது. உன் இருதயத்தில் பயங்கிற அந்த களையை எடுத்து போடு. உன் இருதயமாகிய நிலத்துல அந்த களை விளைய வேண்டாம். அல்லேலூயா. அதை எடுத்து போடு. உன் கோபத்தை எடுத்து போடு. பழி வாங்குற தன்மையை எடுத்து போடு. மன்னிச்சிரு. அல்லேலூயா. எல்லாரையும் நீ என்ன பண்ணிரு? மன்னித்து விடு. ஆமென். அப்புறம் மன்னியாமைங்கிற பாவம் உனக்கு இருக்க வேண்டாம். அதை எடுத்து போடு. உன் இதயத்தை பக்குவப்படுத்து. அதன் பின்பு வேத வசனம்ங்கிற அந்த விதையை அதில் விதைத்து விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது புது கனிகள் வளரும். அப்பொழுது புதிய கனிகளை நீ கொடுப்பாய். இந்த வேதத்தில் உள்ள வாக்கியங்கள் உனக்கு ஒரு உண்மையாக, ஒரு உத்தமமாக, ஒரு பெரிய ஒரு காரியமாக தென்பட வேண்டும் என்றால் உன் இதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உன் இதயத்தை நீ பக்குவப்படுத்த வேண்டும். சங்கீத புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 165வது வசனத்தில் அங்கே ஒரு கனி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை நீங்க வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை நேசிக்கணும். அதை நேசிக்கணும், அதை விரும்பணும். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், மன அமைதிங்கிற ஒரு கனினா ஒரு பழம். அல்லேலூயா. அது உங்களுடைய கையில் வந்து கிடைக்கும். என்னதான் செஞ்சாலும், என்னதான் டிவி பார்த்தாலும், என்னதான் சீரியல் பார்த்தாலும், என்னதான் நீ கேம்ஸ் விளையாண்டாலும், அல்லேலூயா, என்னதான் ஃபயர் டைமண்ட் கேம்ஸ் விளையாண்டாலும் அது கொஞ்ச நேரம் தான். 2 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். டேட்டா நிற்கிற வரைக்கும் தான் இருக்கும். செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேம்ஸ் அவ்வளோதான். செல்ஃபோன் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் எல்லாம் உன்னை அடிமைப்படுத்தும். ஆமென். ஆனால் இந்த வேதம் உன்னை அடிமைப்படுத்தாது. உன்னை வாழ வைக்கும், உன்னை விடுதலையாக்கும். ஐயோ, இப்படி இருக்கிறதா வாழ்க்கை? இப்படி இருக்கிறதா வாழ்க்கையை? ஒரு புதிய கோணத்தில் நீ பார்க்க வேண்டுமானால் நீ கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பைபிளை நீ வாசிக்க வேண்டும். உனக்கு ஒரு மன அமைதி வேண்டுமா? வேதத்தை வாசிக்கிற வேண்டும். வேதத்தை நேசிக்க வேண்டும். உங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சமாதானம் என்கிற ஒரு கனி உன்னிடத்தில் விளையும். அல்லேலூயா. வேதம்ங்கிற தண்ணீர் உனக்குள்ளே பாய்ச்சப்படும் பொழுது உனக்குள்ளே சமாதானம், நல்ல குணம் இதெல்லாம் விளையும். அல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாக்கிற மரத்தை போல இருப்பான். படித்தோடனே வேலை கிடைக்கணுமா? நீ வேதத்தை வாசி, அதன்படி நடந்து கொள். அதுக்கு முன்னால் உனக்கு ஒரு இருதய பக்குவம் தேவை. உன் மனப்பக்குவம் ஒன்று தேவை. உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். உன் மனசுல இருந்து தேவையில்லாத கலைகளை எடுத்து போடு. அல்லேலூயா. ஏதோ இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், என்னமோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னு இல்லை. முதல்ல உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு விசுவாசம் வர வேண்டும். அல்லேலூயா. அவ நம்பிக்கை
எப்போ பார்த்தா எதை எடுத்தாலும் சந்தேகத்தோடு பார்க்கிற பார்வை எல்லாம் எடுத்து போட்டு இயேசு எனக்கு நன்மை செய்வார் என்று நீ நம்பி வந்தாயானால் அல்லேலூயா நீ புது கனிகளை கொடுப்பாய். ஆமென். உன்னிடத்தில் உன்னை வெறுத்து ஓடினவர்கள் உன்னிடத்திலே ஓடி வருவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 77வது வாக்கியத்தை வாசிங்க. 174வது வாக்கியத்தை நீங்க வாசிங்க. கிடைப்பதாக. உனக்கு மகிழ்ச்சி வேணுமா? உனக்கு மகிழ்ச்சி வேணுமா? எல்லாம் கவனிங்க. சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேணும். சந்தோஷங்கிறது ஹாப்பி, ஹாப்பி பர்த்டே, திருமணமான ஹாப்பி வெட்டிங் டே, சரியா? ஒவ்வொன்றுக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அப்படின்னா ஜாய். மகிழ்ச்சினா என்ன தெரியுமா? உன்னுடைய சூழ்நிலையினால பாதிக்கப்படாத மகிழ்ச்சி. அல்லேலூயா. உன்கிட்ட ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு போனாலும் உனக்கு இருக்க வேண்டியது மகிழ்ச்சி. இயேசு இருந்தார்னா பரவாயில்ல, அந்த 10,000 ரூபாய் இயேசு திரும்பி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு நாளைக்கு சந்தோஷம், 2 மணி நேரத்துக்கு சந்தோஷம். ஒரு சீரியல் பார்த்தா 1 மணி நேரம் சந்தோஷம், ஒரு படம் பார்த்தா 2.5 மணி நேரத்துக்கு சந்தோஷம். ஆனால் மகிழ்ச்சி இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த பைபிளை வாசிக்கும் போது இந்த வேதம் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சிங்கிற கனி உனக்குள்ளே வரும். இந்த சந்தோஷம் எனக்கு எப்படி வருதுன்னு தெரியலையே, எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. எப்பொழுதும் இந்த வேதம் என் மன மகிழ்ச்சியா இருக்கிறது. மகிழ்ச்சிங்கிற கனியை நீ கொடுத்து கொண்டு இருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட ஆண்டவர் வேதத்தோடு கூட உங்களோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மன்னாவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அது எப்போ வரும் தெரியுமா? விடியற் காலத்தில் வரும். விடியற் காலத்தில் நீ எழுந்து வேதத்தை வாசித்து நீ ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நாளுக்குள்ள மன்னா உங்களுக்கு வந்து சேரும். அதினதின் காலத்திலே அதினதின் கனி கிடைக்கும். அல்லேலூயா. மாதந்தோறும் உங்களுக்கு ஒரு புதிய நன்மைகள் உங்களுக்கு வர வேண்டுமா? ஒவ்வொரு மாதமும் புதிய நன்மைகள் வர வேண்டுமா? கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறோம்ல, விருப்பத்தோடு அதை நேசியுங்கள். அதன்படி நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்தை கேட்காவிட்டால் என்ன நடக்கும்? வேதத்தை நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேட்காதபடி என்னமோ பைபிளில் போட்டிருக்குன்னு நீ அதை விளக்குனீன்னா உன் செவியை கேளாதபடி தன் செவியை விளக்குறனுடைய உங்க காது கேட்காம என்னன்னு கேட்காம அப்படி போயிட்டா ஏசப்பா ஜெபத்தை கேட்க மாட்டாரு. அவருடைய வார்த்தைகள் இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை வாங்கி வாசிங்க. அல்லேலூயா. அதை நேசிங்க. அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு புதிய கனிகள் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுக்க இருக்கின்றார். அல்லேலூயா. இன்னும் எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது ஒரு சமூகத்தப்ப மேஜை. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய வேதத்திற்கு, பைபிளுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அந்த வேதத்தின் மூலமாக அதை வாசிக்கிறது மூலமாய் உனக்கு ஒரு மனமகிழ்ச்சி வந்து சேரும். உனக்கு ஒரு சமாதானம்ங்கிற ஒரு கனி வந்து சேரும். சமாதானம்ங்கிற கனி உனக்கு நல்ல குணம் வந்து சேரும். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி உனக்கு வந்து சேரும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதத்தில் இருக்கிறது, வேதம் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கும். தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கும். அதான் கவனிங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் அவருடைய சாட்சியை பற்றி நான் சொன்னேன். ஒரு பெரிய கொள்ளைக்காரன் 1976ஆம் ஆண்டு அசன்சால், கல்கத்தாவில் அசன்சால் என்ற ஸ்பெஷல் ஜெயில் ஒன்று இருக்கிறது. அதில் அடைக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவர் பேர் ஜெய்பால் சிங். அவர் மிகப்பெரிய கொள்ளைக்காரன். அவர் அடைக்கப்பட்டு இருந்தார். சின்ன வயசில் வாலிப வயசில் தவறுகளை செஞ்சதுனால சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் அடைப்பாங்க. 15 வயசில் 16 வயசில் தப்பு பண்ணா அதுக்கு தனி ஜெயில் இருக்குது. 20 வயசுக்கு மேலே தனி ஜெயில் ஒன்று இருக்குது. அவன் அந்த ஜெயிலெல்லாம் அடைக்கப்பட்டு ஏறக்குறைய தன்னுடைய 10 வயசுலேருந்து திருட்டில் இருக்கிறாரு. 10 வயசில் வீட்டிலேருந்து ஓடி போனவர், பெரிய கொள்ளை கூட்ட தலைவனாக மாறி போனார். திடீரென்று ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நாட்டு வெடிகுண்டு கேஸ் இருக்குது. எல்லா கேசஸும் இருக்குது. தூக்கில் போட்டுடலாம். குற்றத்தை ஒப்புக்கிட்டா அவரை தூக்கில் போட்டுடலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த சிறைச்சாலையில் அவருக்கு ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா அவர் ஜெயிலில் வச்சுருந்தா அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் மூலமாக நிறைய காரியங்களை சாதிச்சுக்கிட்டாங்க. அதனால் எப்படியாவது இவர் கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சுருந்து அப்படியே எடுத்துக்கலான்னு அப்படியே இது பண்ணியிருந்தாங்க. ஜெயிலில் இருக்க ராஜ மரியாதை. ஜெயிலில் எல்லாரும் வரிசையில் போய்
அப்படியே கையேந்தி சாப்பாடை வாங்கணும். இவர் போக வேண்டியதில்லை. தன்னுடைய சக கைதிகள் இருப்பாங்க, அவங்கள போய் சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படின்னா சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. ஒரு பீடி எடுத்துட்டு வா அப்படின்னா பீடி எடுத்துட்டு வருவாங்க. சிறைக்குள்ள பீடியோட விலை அவ்வளவு அதிகம். ஆனால் இவருக்கு மட்டும் எப்படியாவது வந்துடும். எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். எல்லாம் இவர் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் இவருக்குள்ள ஒரு திடீரென்று ஒரு பாவ உணர்வு. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்னுடைய குடும்பத்தில் யாருமே இப்படி இல்லையே. நான் ஏன் என்னுடைய 10 வயசுல இருந்து இப்படி திருடனாய் கொள்ளைக்காரனாய் சுட்டித்து இருக்கிறேன்? ஏன் இப்படி விபச்சாரம், வேசித்தனம், கொள்ளை போன இடத்துலலாம் கொலை நடக்கும், போன இடத்துலலாம் கொள்ளை நடக்கும். காரில் போவார், கொள்ளை அடிச்சுட்டு திரும்ப வருவார். போன இடத்துல ஏதாவது ஒரு கொலை நடக்கும். எத்தனையோ கொலைகள் இவருடைய சாட்சி இல்லாமலே மறைக்கப்பட்டு போனது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்கிற உணர்வு இவருக்குள்ள வந்தது. சின்ன வயசுல 15 வயசுல 10 வயசுல இது போன்ற ஒரு ஆலயத்தில் திடீரென்று ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. இது போன்ற ஜெயிலில் இருக்கும்போது இது போன்ற கிறிஸ்தவ ஊழியர்கள் போய் சொன்ன வார்த்தைகள் அவருடைய மனதை தாக்கியது. இப்போ அவருக்கு வயசு 30 வயசு, 28 வயசு. திடீரென்று தாக்கியது அந்த வார்த்தைகள். ஒரு பைபிளை வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சார். ஜெயிலில் பைபிள் கிடைக்கல, எழுதி முதல்ல முழு பைபிள் கிடைக்கல. பைபிளில் ஒரு பகுதியான புதிய ஏற்பாடு கிடைத்தது. அதில் இயேசுவின் வார்த்தைகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார். இயேசுவின் மலை பிரசங்கத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார். அந்த கொள்ளைக்காரனுடைய இருதயத்தை அந்த இயேசுவின் வார்த்தைகளை உடைத்தது. கண்ணீராய் சொரிய ஆரம்பித்தார். ஐயோ, எவ்வளவு நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி நான் வாழ முடியலையே அப்படின்னு சொன்னார். இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி வாழ்ந்துருவேன், இவர் சொன்ன மாதிரி வாழ்ந்துருவேன். நல்லா கவனிங்க, நீ பைபிளை வாசிக்கலாம், ஆனால் அதில் சொன்ன மாதிரி நீ வாழ முடியாது. உனக்கும் இயேசுக்கும் ஒரு சந்திப்பு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவோ இருக்குது, இதுபடி நான் வாழ முடியுமா அப்படின்னு நீ நினைக்கலாம். நீ இது போன்ற ஆலயத்துக்கு நீ தொடர்ந்து வந்தால் ஆண்டவராக இயேசுவோடு ஒரு சந்திப்பு வரும். அல்லேலூயா. உன்னை இயேசு சந்திக்க விரும்புகிறார். அதே போல இவர் வாங்கி வாசிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு புரியல. சில நேரத்தில் மற்றவங்களாம் பார்க்குறாங்க, இவர் ஏதோ பைத்தியம் முடிச்சவர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு. பைபிளை பார்த்து என்னமோ ஒரு புத்தகத்தை வாங்கி, பைபிள்னு மற்றவங்களாம் தெரியல, ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரு பைத்தியம் ஆகிட்டு இருக்காரு மற்றவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் 2-3 மாதங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் இரவு 6 மணிக்கு ஜெயிலை பூட்டிடுவாங்க. 6 மணிக்கு மேலே யாரும் வெளியில் போக முடியாது. சாப்பாடு போடுவாங்க, ஜெயிலை பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 7 மணிக்கு உடற்பயிற்சி இருக்கும், எக்ஸசைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு பூட்டப்பட்டது. 6 மணிலேருந்து இவர் தன்னுடைய பாவங்களை நினைத்து அழுதுகிட்டு இருக்கிறார். தான் சின்ன வயசுலேருந்து செஞ்ச ஒவ்வொரு கொள்ளைக்காக, தான் பேசின ஒவ்வொரு கெட்ட வார்த்தைக்காக இவர் அழுதுகிட்டு இருக்கிறாரு. இயேசுவே என் பாவங்களை மண்ணின்னு அழுதுகிட்டு இருக்கிறாரு. இயேசுவே வாரம், நான் இது மாதிரி வாழ முடியலையே. இந்த வேதத்தில் இந்த வேதத்தின் வார்த்தைகள் என் இதயத்தை உடைக்கிறதே என்பது. நல்லா கவனிங்க, சரியா இரவு மணி 3. அந்த சிறைச்சாலுடைய கடிகாரம் 3 முறை அடித்து ஓய்ந்தது. திடீரென்று அவருடைய அந்த இருட்டான அந்த சிறைச்சாலையில், ஜெயிலில் அவ்வளோ லைட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அதுவும் 1976லனா இருக்காது. இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஒரு பெரிய வெளிச்சம் வந்து இருந்தது. அல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சம். தான் யாரை நேசித்துக் கொண்டிருக்கணும், யாரை நோய் கூப்பிட்டுக்கணும், அந்த இயேசு அங்கே பிரசன்னமாகி இருந்தார். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் அவர் மேலே பாய்ந்த உடனே அவருடைய இருதயத்திலிருந்து ஒரு பெரிய கருப்பு உருவம் அவரை விட்டு விலகி ஓடி போனது. அவர் மேலே ஒரு நெருப்பு பொறிகள் விழுந்தது. அவர் எழுந்து அப்படியே சத்தம் போட்டு கத்துறாரு. ஐயோ, எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு, எனக்கு நிம்மதி வந்துருச்சு. அதுவரை அழுது கொண்டிருந்தவர் அவர் ஆனந்த கூத்தாடுறாரு. இயேசு என் உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு. அதன் பின்பு ஒரு வாழ்க்கையே மாறி போனது. மற்ற கைதிகள்லாம் எந்திரிக்கிறாங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு கத்தனா எப்படி இருக்கும்? ஐயோ, பைத்தியம் முத்தி போயிடுச்சு போலாம்ட்டு ஜெயில் வார்டனை கூப்பிட்றாங்க. வார்டன் இருப்பார் அங்கே. கூப்பிட்டு, இந்த பைத்தியம் ஆகி போச்சு அப்படின்னா, வாப்பா ஜெய்பால் சிங், உனக்கு பேர் என்ன, ஊர் என்னன்னு கரெக்டாக கேட்டோம்னா கரெக்டாக சொல்கிறார். அதான் கரெக்டாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காலையில் எந்திரிச்சோடனே பழையபடி இவர் எல்லாரையும் போல வரிசையில் நின்று ரவுடித்தனம் பண்ணாமல் எல்லாரையும் போல அந்த உணவை கையில் வாங்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஜெயிலில் அவர் கை அமைக்க விட ஆள், கால் அமைக்க விட ஆள், உட்காந்து பாட்டு பாட ஆள், ஒரு ஜோக் சொல்ல ஒரு ஆள், எல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த வேதம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. இந்த வேதம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த வேதத்தின் தேவனாய் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு சந்திப்பு உனக்கு உண்டாகும்.
ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவதாக, இத்தனை கனிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இரண்டாவதாக, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் பாய்ங்கனால அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற இன்னொரு பொருள் குத்து விளக்கு. அதில் 7 கிளைகள் இருக்கிறது. அந்த 7 கிளைகள் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் இறங்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே உனக்கு ஒரு விடுதலை உண்டு. உனக்கு விடுதலை என்ற ஒரு கனிகளை நீ கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ தேவ ஆவியை பெற்றவன் புதிய கனிகளை கொடுப்பான். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ யாரையாவது மன்னிக்க முடியலையா? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே, தேவ அன்பு இருதயத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிற இந்த தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தில் வந்துட்டா, எவனாவது ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செஞ்சா ஈஸியாக அவங்களை மன்னிக்க முடியும். ஈஸியாக அவங்கள இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னிக்கிறேன்னு இயேசு சொன்னார். அவருடைய தேவ அன்பு இருந்தது. உங்களோட தேவ அன்பு வரணுமா? நீ பழி வாங்கணும்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாயா? இந்த தேவ அன்பை கேட்டு பெற்றுக்கொள். தேவ ஆவியினாலே இந்த தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. பைபிள்ல ஒரு மனுஷனை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு என்ற ஒரு மனுஷன். அவனை நல்லா கவனிங்க, தபிமார்கள் கவனிங்க. உங்க வயசு தான் இருக்கும். ஒரு 17 வயசுல தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். இவன் மட்டும் நல்லவன். மற்றவர்கள் எல்லாம் இவனை விட மூத்தவர்கள், 11 பேர் விட மூத்தவர்கள். இந்த ஆட்டை திருடிடுவான். இந்த ஆட்டை திருடி சாப்பிட்டுட்டு போயிடுவான். அப்பாட்ட பொய் சொல்லுவான். அவன் சொன்ன பொய், அவன் வந்து பொய் சொல்றான்னு சொல்லிட்டு இந்த யோசேப்பு போய் சொல்லுவான். எல்லாருடையும் இளையவன், ஒரு 16-17 வயசு இருக்கும். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். இந்த அண்ணன்மார்கள்லாம் இவன் வந்து நம்மளை போட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு கனவுகள் வரும். கனவுகளில் பின்னால் நடக்க போகிறது முன்னாலே ஏசப்பா அவனுக்கு சொல்லிடுவார். இப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது இதெல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் பார்த்து இன்னும் அவனுக்கு பொறாமை அதிகமாகிறது. பொறாமை வந்தா, மனுஷனுடைய இதயத்தில் பொறாமை வந்தா பகை வந்துடும். மனுஷனுடைய இதயத்தில் பகை வந்தா, கசப்பு வெறுப்பு வந்தா, அந்த இதயத்தில் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. இதெல்லாம் தப்புன்னு சொல்ற ஒரே ஒரு புத்தகம் ஒன்று உண்டானால் அது வேத புத்தகம் மட்டும்தான். இதெல்லாம் தவறு என்று சொல்லுகிற ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு சந்திப்பு வேண்டும், ஒரு என்கவுண்டர் உண்டாக வேண்டும். போலீஸ் என்கவுண்டர் கேள்விப்பட்டிருப்போம். போலீஸ் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்கு இருப்பாங்க. இந்த என்கவுண்டர் இயேசுவோட என்கவுண்டர் உன் வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிடும். அல்லேலூயா. உன்னை ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய பரிமாணத்தில் உன்னை மாற்றிவிடும். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இயேசுவோடு கூட உனக்கு ஒரு என்கவுண்டர் வேண்டும், அவரோடு கூட உனக்கு சந்திப்பு வேண்டும். அப்போ இந்த யோசேப்பு என்ற வாலிபன் அவன் 17 வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டு தன்னோட அண்ணன்மார் செய்கிற அக்கிரமத்தை எல்லாம் தன் தகப்பனுக்கு சொல்லி கொண்டு வந்தான். அவங்க அப்பாவுக்கு 100 வயசு. 100 வயசுல இவருக்கு 16 வயசு பையன் கிட்டத்தட்ட பேரா மாதிரி பெத்து வச்சிருக்கிறாரு. ஒரு நேரத்தில் நல்லா கவனிங்க, அண்ணன்மார்கள் எல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க. இந்த யோசேப்பு அனுப்புறாரு, போய் அண்ணன்கள்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புறாரு. இவங்க பார்க்குறாங்க, வர்றான், போட்டு கொடுக்குறான், வர்றான், இவனை கொன்று என்ன பண்ணிடுவோம், இந்த குழியில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அவன் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அவனை தூக்கி குழியில போடுகிறார். தூக்கி குழியில போறாங்க. அண்ணா 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 என்னை விட்டுருந்தா என்று சொல்லுகிறான். குழியில போறாங்க. 16-17 வயசு போட்டுட்டு இவன் எதுக்காக வந்தானா, இவன் சாப்பாடு எடுத்துட்டு வரான். இவன் கொண்டு வந்த சாப்பாடை உட்காந்து ஒரு தன்னோடு கூட இந்த சகோதரன் குழியில இருக்கிறானேன்னு கூட இல்லாம அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளை பார்த்துருக்கிறீங்களா? அண்ணன் தம்பி துரோகம் எவ்வளவோ பெருசு இருக்கணும். தன்னுடைய சொந்த தம்பிக்கு துரோகம் செய்கிறேன்னு கூட தெரியாம அவங்க துரோகம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி துரோகம் செய்யறாங்களா? ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப அப்படி துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க யோசேப்பு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் உண்மையா இருக்கிறான், ஏசப்பாவுக்கு உண்மையா இருக்கிறான், மற்றவங்களாம் உண்மையா இல்லை. தன்னுடைய வேலையில உண்மையா இருக்கிறான், ஜாக்கிரதையா இருக்கிறான். திடீரென்று அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனை கொன்றலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. திடீரென்று அந்த நேரத்தில் அடிமைகளை விற்கிற ஒரு கூட்டம் ஒன்று வருகிறது. அடிமையை விற்கிற ஒரு கூட்டம் ஒன்று வருது. உடனே சொல்றாங்க, இவனை வந்து கொண்டு போட்டா அப்பாவுக்கு பதில் சொல்லணும், மற்றவங்களெல்லாம் பதில் சொல்லணும், ஊருக்கு பதில் சொல்லணும், இவனை வித்துடலாம், பேசாம இவனை வித்துடலாம், அடிமையா வித்துடலாம்னு சொல்லிட்டு வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. ஒரு 20 வெள்ளி காசுக்கு அவனை வித்துட்டாங்க, அடிமையா வித்துட்டாங்க. எகிப்துக்கு போறான். அரபு நாட்டில் இருக்க எகிப்துக்கு போறான். அங்கே எகிப்துல போய்
அங்கே பல பாடுகள் பட்டு அங்கே அவனை எகிப்துக்கே ஒரு ஜனாதிபதியா ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல எகிப்துக்கு போறான். எகிப்துல ஒரு எஜமான் வீட்டில் இருக்கிறான். எஜமான் இவன் பார்க்க அழகா இருப்பான். அந்த எஜமானுடைய மனைவி இவனோடு கூட தவறான காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறான். நீயும் எப்ப தவறு செய்யலான்னு துடித்து கொண்டிருக்கிறாயா? தயவு செய்து காம விகார இச்சைகள், காம இச்சைகளிலிருந்து நீ வெடிபட்டு வெளியே வா. மோசமான செல்போன் படங்களிலிருந்து நீ வெளியே வந்து விடும். உன் வாழ்க்கையை நாசமாக்கி விடும். அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கை ஒரு செம்மையான பாதையில் போக வேண்டும் என்றால் நீ செல்போன் மோகத்திலிருந்து நீ வெளியே வந்து விடு. ஒரு பிரெயின் ராட் உடைய மூளையை அழித்து விடும். மூளையை அழிச்சிடும். மூளையில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் காலியாகிவிடும். நீ கவனமாக இருந்து கொள். அதில் பார்க்கிற படங்கள், தேவையில்லாத படங்கள், அதெல்லாம் காலியாகிவிடும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட தவறு செய்தாயிற்று. எத்தனை முறை நீ பார்த்து கொண்டு இருப்பாய்? மனம் திரும்பு. ஹல்லேலூயா. அப்போ அந்த யோசேப்பு தன்னுடைய எஜமானுடைய மனைவி வா பாவத்துக்கு வா என்று இழுத்த போது முடியாது என்று சொல்லி ஓடி போனான். எஜமானுடைய மனைவி, அவன் அடிமையா இருக்கிறான். நல்லா கவனிங்க, அடிமைக்கு வேலைக்காரனுக்கு சம்பளம் உண்டு. அடிமையா இருக்கிறவன் கொத்தடிமையா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த எஜமானுடைய மனைவி பிளேட்டை திருப்பி போட்டு இவன் தான் என்ன தவறா நடக்க வந்தான்னு சொன்ன போது பிடிச்சு அநியாயமா 13 வருஷம் ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் 13 வருஷம் செய்யாத தவறுக்காக யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரும் வந்தா ஜெயிலே தற்கொலை செஞ்சு மடிஞ்சு போயிருப்பான். ஆனா இயேசு மேல விசுவாசம் வைத்தவனாய் ஒரு நாள் இயேசு என்னை உயர்த்துவார் என்று அவன் இருந்தான். ஹல்லேலூயா. அந்த ஜெயில இருந்து நல்லா கவனிங்க, இவனுக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னால நடக்க போகிறத முன்னால காண்பிக்கிற இந்த சொப்பனத்துக்கு, ஒரு கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு காரியம் அவனுக்கு இருந்தது. அந்த நாட்டு ராஜாவிற்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுக்கான அர்த்தத்தை யாருமே சொல்லவில்லை. இந்த யோசேப்பை கூப்பிட்டு சொன்னபோது அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் அந்த விளக்கத்தையும் சொன்னான். நாட்டுக்கு ஒரு பேரழிவு வரப்போகிறது. மொத்தம் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது. அடுத்ததாக 7 வருஷம் ஒரு பெரிய விளைச்சல் வரப்போகிறது. இந்த 7 வருஷம் விளைச்சலை நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா 7 வருஷம் பஞ்சத்தை தாண்டலாம் என்று அருமையான ஆலோசனை சொன்னேன். உன்னை அதற்கு அதிகாரியாக நியமிக்கிறேன், உன்னை ஆபீசர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. 30 வயசுல எல்லாம் கவனிங்க, 17 வயசுல அடிமையாக விற்கப்பட்டான். 13 வருஷம் பல பாடுகள் பட்டான். 30 வயசுல அந்த எகிப்து நாட்டிற்கு ஜனாதிபதியாக மாற்றினான். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு அடுத்த நிலையாக மாறி போனான். ஹல்லேலூயா. அப்போ இது இவனுக்கு எப்படி வந்தது என்றால் தேவ ஆவியை பெற்றவன். ஆமென். நீங்க வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம் 38 நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ என்றான். ஹல்லேலூயா. முதலாவது நான் வேதத்தை பத்தி சொன்னேன். நல்லா கவனிங்க அருமையான தம்பி, அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதத்தை பத்தி சொன்னேன். இப்போ தேவனுடைய ஆவியானவர் உண்மையில வரும்பொழுது உனக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படும். ஹல்லேலூயா. உனக்குள்ளே வித்தியாசமான வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உனக்குள்ளே கனிகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, சுவரின் மேல் படரும். நல்லா கவனி, யோசேப்பு கனிதரும் செடி. இந்த யோசேப்புன்னு சொன்னான்ல, அவன் கனிதரும் செடின்னு பைபிள் சொல்லுது. ஏன் கனிதரும் செடி தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பு ஜனாதிபதியாக மாறிட்டார். கதை அதோட முடியல. அதோட முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தார். அவ்வளோதானே சொல்ல வரீங்க? இன்னும் முடியல. அவர் ஜனாதிபதியாக வாழ்ந்தார். எந்த அண்ணன்மார்கள் இவனை தூக்கி குழியில போட்டு அதுக்கப்புறம் அடிமையாக வித்தாங்களோ அந்த அண்ணன்மார்கள் பஞ்சம் வந்த உடனே எல்லா இடத்துலையும் பஞ்சம் வந்துருச்சு. உலகம் முழுக்க பஞ்சம் வந்துருச்சு. அவங்க இருந்த நாடுகள், பல நாடுகளில் பஞ்சம் வந்துருச்சு. அவங்க அப்பா இருந்த நாட்டிலையும் பஞ்சம் வந்துருச்சு. அந்த அண்ணன்மார்கள்லாம் இவனை தேடி வர்றாங்க. இவங்க பெரிய ஆபீசராக இருக்கிறான். அந்த அண்ணன்மார்கள் எல்லாம் வந்து இவனுக்கு முன்பாக விழுந்து பணிகிறார்கள். ஹல்லேலூயா. விழுந்து பணிகிறார்கள். அந்த அண்ணன்மார்களை இவன் மன்னிக்கிறான். நீங்க நிலைமையில தான் என்ன பண்ணிருப்பீங்க? ஏண்டா என்னையவா அடிமையா வித்தீங்க, உங்களெல்லாம் என்ன பண்றேன்? ஜெயில தள்ளுகிறேன். இவங்கிட்ட தேவ அன்பு இருந்ததுனால, ஏசாப்பாவுடைய அன்பு இருந்ததுனால அவங்களெல்லாம் மன்னித்து அவங்கள பராமரிக்கிறான். அவளுக்கு உணவு கொடுத்து பராமரிக்கிறான். தன்னுடைய அப்பாவையும் வரவழைக்கிறான்.
வரவழைச்சு பராமரிக்கிறான். அப்ப தேவ அன்பு இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இந்த தேவ அன்பு இதயத்தில் வரும்பொழுது என்னென்ன நடக்கும் வாசிங்க. இந்த தேவ ஆவி உங்களுக்கு வரும்பொழுது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அன்பு, அல்லேலூயா. லவ் இந்த வார்த்தைக்கு ரொம்ப தவறான அர்த்தங்கள்லாம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை தான் லவ். தமிழ்ல பாசம் அப்படின்னா என்னது? அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா பிள்ளை மேல வச்சுக்கிறது பாசம். நேசம் அப்படின்னா நண்பர்கள், உங்களை மாதிரி நண்பர்கள் ஒருத்தர் காட்டுகிற நட்பு நேசம். காதல், காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கிறது. ஆனா அன்பு அப்படிங்கிறது இறைவன்டேந்து வர்றது, இறைவன்டேந்து வர்றது. அல்லேலூயா. நல்லா கவனி. உனக்கு பாக்கெட்ல பைசா இல்லைன்னா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. நீ பார்க்க அழகா இல்லைன்னா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. இயேசு ஒருவர் மட்டுமே. நீ யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, உன்னை நேசிக்க ஒருவர் உண்டு. அன்பு, பாசம் கிடையாது, நேசம் கிடையாது, அதெல்லாம் மோசம் போக்கிறோம். இந்த அன்பு இன்று உன்னை தேடி வந்திருக்கிறது. இந்த அதிகாலை வேளையில் உன்னை தேடி வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவ அன்பு உன்னுக்குள்ள வரும்போது, தேவ ஆவியினாலே இந்த தேவ அன்பு இதயத்தில் ஊற்றப்படும் பொழுது நீ மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிப்பாய். நீ மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிப்பாய். உன்னை பகைத்தவர்களை நேசிக்க ஆரம்பிப்பாய். ஆவியின் கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பாய். அல்லேலூயா. உனக்குள்ள இருந்த அன்பு, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். எனக்கு பொறுமையே இல்லைங்கிறியா? இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நீடிய பொறுமை வந்துடும். உனக்கு தயவு வரும், நற்குணம், நல்ல குணம் வரும். சாந்தமா இருப்ப, சாந்தமா இச்சை அடக்காம இருப்ப, செல்ஃப் கண்ட்ரோலா இருப்ப. என்னால சில காரியங்களை விடுபட முடியல, ஐயோ என்னால இந்த படத்தை பார்க்காம இருக்கவே முடியலன்னு சொல்லுகிறாயா? இயேசு உன்னை விடுவிக்க விரும்புகிறார். தேவ ஆவியானவர் உன்னிடத்தில் வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ உனக்கு விடுதலை என்ற ஒரு கனி வரும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே வேதத்தில் பற்றி சொல்லியிருக்கிறேன். சமாதானங்கிற ஒரு கனி வரும், நல்ல குணங்கிற கனி வரும் போல விடுதலை என்ற ஒரு கனி வரும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த குத்து விளக்கில் அந்த நெருப்பு பற்றி எரிகிறது போல ஆவியானவர் உங்கள் இதயத்திலே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் இதயத்திலே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அந்த தண்ணீர் பாய ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. மூன்றாவதாக ஜெபம், ஆராதனை. மூன்றாவதாக அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற காரியங்கள் தூப பீடம். இந்த தூப பீடத்திலிருந்து தூபம் போல என் ஜபங்கள் என்று பக்தன் பாடுகிறார். அதே போல ஜபங்கிறது இயேசுவை நோக்கி செய்யப்படும் மன்றாட்டு. இயேசுவே என் இதயத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்லணும். இயேசுவை இதயத்துக்குள்ள வாருங்க. இன்னைக்கு சொல்லுவீங்களா, தம்பி இயேசுவை இதயத்துக்குள்ள வாங்க, என் இதயத்தை மாற்றுங்க, எனக்கு வாழ்க்கையில் ஒரு வழி செய்யுங்க, எனக்கு வாழ வழி தெரியல, என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் சொல்லுவீங்களா, இன்றைக்கு ஆண்டவரை எனக்குள்ள வாருங்க, இன்றைக்கு எனக்குள்ள வாருங்க ஆண்டவரை, இன்னைக்கு உங்களுடைய அபிஷேகம் எனக்குள்ள அதிகரிக்கட்டும் ஆண்டவரை. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 4:7 சொல்லுது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க பிரியமானவர்களே. அப்ப தேவ ஆவியை பெற்றவன் ஆவின் கனிகளால் நிறைந்திருப்பான். வேதத்தை நேசிக்கிறவன் சமாதானங்கிற கனி நிறைஞ்சிருப்பான். வேதத்தை நேசிக்கிறவன் நீர்காலில் உரமை நடப்பட்டு தன்காலில் தன் கனியை தருகிற, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்கிற கனியை பெற்றவனாக இருப்பான். நற்குணசாலியாக இருப்பான். ஆவியை பெற்றவன் ஆவின் கனிகளை பெற்றிருப்பான். அல்லேலூயா. ஆவின் கனிகளை கொடுப்பான். தேவ ஆவியை பெற்று உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. மூன்றாவதாக ஜெபிக்கிற மனுஷன், ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ள மனுஷன். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான், நீங்களாம் நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷமும் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். வானம் மழையை பொழிந்தது, தன் பலனை தந்தது. பலன் என்கிற ஒரு கனி. ஜெபிச்சவங்களுக்கு பலன். உங்களுக்கு பலன் வரணுமா? உங்க உழைச்ச உழைப்புக்கு பலன் வரணுமா? நீங்க இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஜெபத்தில் என்னென்ன வகை இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க.
விடியற கால ஜெபமா செய்யுங்க, உபவாச ஜெபமா செய்யுங்க. அல்லேலூயா. புதிதாக வந்தவர்கள் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, என் இருதயத்துக்குள்ள வாருங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜெபத்தில் வளரும்படி ஆண்டவர் உங்களை நடத்துவார். தேவ ஆவி என் மேல வரட்டும், என்னமோ சொல்றாரு இவர், பரிசுத்த ஆவின்னு சொல்றாரு, என் மேல வரட்டும்னு ஜெபம் பண்ணு. இந்த வேதத்தை வாங்கி படி. உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வேணும்னு விரும்புகிறார். புதிதாக வந்தவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே காரியம்தான். உங்களுக்கு தண்ணீர் இன்றிலிருந்து பாய ஆரம்பித்து இருக்கிறது. அல்லேலூயா. நீ அந்த தண்ணீரை தக்க வச்சுக்கணும்னா நீ வேதத்தை வாசிக்கணும். தேவ ஆவின் அபிஷேகத்தில் நீ வளரணும். தேவ அன்புல நீ வளரணும். அல்லேலூயா. மூன்றாவதாக நீ ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21, 22, 23 நீ வாசிக்கும் போது, தானியேல் ஜெபிக்கிற மனுஷன் நீ மிகவும் பிரியமான மனுஷன் என்று பெயர் பெற்றான். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் ஒரு விடுதலையை அவன் பெற்று தந்தான். அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒரு விடுதலை என்கிற கனியை பெற்று தர முடியும். அல்லேலூயா. வாசிங்க தானியேல் 21, 22, 23, 9, 21, 22, 23. கபிரியேல் பறந்து வந்து என்னை தொட்டான், தெளிவு உண்டாக்கி பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். உனக்கு அறிவு வேணுமா? நல்லா கவனிங்க. உனக்கு அறிவு வேணுமா? சரியா? அறிவுனா என்னங்க? உன்னை அறிந்து கொள்வது. புத்தினா என்னங்க? கேட்கிறாங்களா உனக்கு புத்தி இருக்குதா? புத்தினா என்ன? புத்தினா புரிஞ்சுக்கிறது. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல பாடங்களை. ஐயோ, மற்றவங்க சொல்றதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த இங்கிலீஷை புரிஞ்சிக்கவே முடியல, மேக்ஸை புரிஞ்சிக்கவே முடியல. ஜெபம் பண்ணு. உனக்கு அறிவு வேணுமா? ஜெபம் பண்ணு. உனக்கு புத்தி வேணுமா? புரிந்து கொள்வது வேண்டுமா? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு வேலையில உயர்வு வேண்டுமா? நீ செய்கிற வேலையை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லையா? உனக்கு புத்தி வேண்டும். அல்லேலூயா. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. நீ செய்கிற பொல்லாப்பை விட்டு விலகு, உனக்கு புத்தி தானா வந்துடும். அல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு நீங்கணும் அப்படின்னா ஜெபம் தேவை. உனக்கு புத்திங்கிற ஒரு கனி வேணுமா? உனக்கு அறிவுங்கிற ஒரு கனி வேணுமா? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. உனக்கு அறிவை உணர்த்தவும் அப்புறம் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதோ கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண தொடங்கு. இயேசு உனக்கு தேவையான உத்தரவை பெற்று தருவார். அல்லேலூயா. உனக்கு வேலைக்கான உத்தரவு வந்து சேரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண தொடங்கு. என்ன கனி வேணுமோ வந்து சேரும். உனக்கு வேலைங்கிற கனி வேணுமா? உனக்கு அறிவுங்கிற கனி வேணுமா? புத்திங்கிற கனி வேணுமா? ஆனால் அதுக்கு முன்பதாக உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணு. இயேசுவே என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிங்க, என் பாவங்களை மன்னிங்க என்று ஜெபம் பண்ணும் பொழுது, நீ மனம் திரும்புதல் என்ற கனியை கொடுக்கும் பொழுது மற்ற கனிகள் எல்லாம் தானா வந்து சேரும். அல்லேலூயா. மற்ற கனிகள் எல்லாம் உனக்கு தானாக வந்து சேரும். அல்லேலூயா. லூக்கா 7:4 நூற்றுக்கு அதிபதி என்ற ஒரு மனுஷன், அவளை வேண்டிக் கொண்டாங்க. ஜெபிக்கிற மனுஷன் அற்புதம் என்கிற கனியை பெற்றுக்கொள்வான். அவரை வேண்டிக்கிறாங்க. ஜெபத்தில் இன்னொரு வகை வேண்டுதல். வேண்டி நிற்கணும். அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட வேண்டணும். சில காரியங்களை வேண்டி நிற்கணும். அவர் வேண்டி நிற்கும் போது தான் அற்புதம் நடக்கும். வாசிங்க. வந்து அவர் கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அவன் பாத்திரனா இருக்கிறான் என்று வேண்டிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க. நூற்றுக்கு அதிபதி அவருடைய வேலைக்காரன் மிகுந்த வியாதியா இருக்கிறான். உங்க குடும்பத்தில் யாராவது வியாதியா இருக்கிறாங்களா? கருத்தா இயேசுவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க. உங்க அம்மா வியாதியா இருக்கணும், உங்க அப்பா வியாதியா இருக்கிறாங்களா? உடைய சகோதரன் வியாதியா இருக்கிறானா? யார் வியாதியா இருக்கிறா? முதுகு தண்டுவடம் பிரச்சனையா இருக்குதா? நீ கருத்தாய் வேண்டிக்கொள். இந்த ஆலயத்தில் நீ கொண்டு வாங்க. அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். கேன்சரா கொண்டு வாங்க, பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஜெபம் அற்புதம் என்ற கனியை பெற்றுத்தரும். அல்லேலூயா. நடக்கவே முடியாத எத்தனையோ பேர் இந்த ஆலயத்தில் வந்து நடந்திருக்கிறாங்க. இங்கே படுத்து கிடந்து இந்த மாதிரி செய்தியை கேட்டவர்கள் எத்தனையோ பேர் எழுந்து சைக்கிளே ஓட்டி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபம் என்கிற தண்ணீர் பாயும் போது அற்புதம் என்கிற கனி விளைவிக்கப்படும். அல்லேலூயா. விடுதலை என்கிற கனி விளைவிக்கப்படும். அல்லேலூயா. ஜெபத்தோடு கூட ஆராதனை இருக்கிறது. இப்படி கைத்தட்டி பாட்டு பாடி ஆராதனை பண்ணும்போது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. வெற்றி என்கிற கனியை பெற்றுத்தரும் ஆராதனை. ஆமே. அப்ப இந்த தூப பீடம் ஜெபத்திற்கு ஆராதனைக்கு அடையாளமா இருக்கிறது. கைதட்டி பாட்டு பாடுங்க. பவுலும் சீலாவும் கைதட்டி பாட்டு பாடினாங்க. அவர்களுடைய விடுதலை என்கிற கனியை அந்த ஆராதனை பெற்று தந்தது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. விடுதலை என்கிற கனி வரும், வெற்றி என்கிற ஒரு கனி வரும், அற்புதம் என்கிற கனி வரும்.
அல்லேலூயா. இந்த தண்ணீரை பாய்ச்சுங்க. அல்லேலூயா. இந்த தண்ணீர் பாய ஆரம்பித்து விட்டது. நீங்களும் தொடர்ந்து இதில் இருக்கும்போது தான் அந்த தண்ணீர் பாய்ந்து கொண்டு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ந்து கொண்டு இருக்க தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? டிராப்பாக விழுவ ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் புது தீர்மானங்கள் எடுப்போம். நான் அப்படி ஜெபிக்க போகிறேன், இப்படி ஜெபிக்க போகிறேன். அப்படி பயங்கரமாக அப்படியே வந்து மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படி பாய்ந்து கொண்டு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் வழக்கம் போல அப்படின்னு மாறிடக்கூடாது. அல்லேலூயா. நான்காவதாக, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறதோ, எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். உதாரமாக கொடுங்க, உதாரமாக கொடுங்க. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். ஏழைகளுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. உங்கள்கிட்டேருந்து ஒரு தான தர்மங்கிற தண்ணீர் போகட்டும். எவனுக்கு தண்ணீர் பாய்ச்சுக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கைமாறு கருதாம கடன் கொடுங்க. கர்த்தருக்கு கொடுக்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க பாருங்க. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்க ஆரம்பிக்கும். சும்மா இல்லை, உற்சாகமாக கொடுக்கணும். எத்தனை உற்சாகம் இருக்குது பாருங்க. 1 நாளாகும் 29:9 ஒருத்தர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எஸ்ரா 1:6 எடுத்து வச்சுங்க. எஸ்ரா 8:28 ஒருவர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் ஒன்றை பார்க்க முடியும். சாதாரணமாக அவங்க கொடுக்க மாட்டாங்க, உற்சாகமாய் கொடுப்பார்கள். கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுப்பார்கள். வாசிங்க. 1 நாளாகும் 29:9, எஸ்ரா 1:6, 8:28. நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பணிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்டது. இந்த வெள்ளியும் போதும், மன உற்சாகமாய் செலுத்தப்பட்டது. அதுக்கடுத்து எஸ்ரா 1:6. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். உற்சாகமாய் கொடுத்தார்கள். சரியா? உற்சாகமா கொடுங்க. இந்த ஆலயத்துக்கு உற்சாகமா கொடுங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நல்லா கவனிங்க. இயேசு ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. ஏழைக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த தெய்வமும் சொல்றது இல்லை. ஏழைக்கு இறங்குனீன்னா எனக்கு கடன் கொடுக்குறாய். இப்போ ஒரு அரிசி மூட்டை கொடுத்துட்டீங்கன்னா, ஐயோ எனக்கு கடன் கொடுத்துட்டானே அப்படின்னு ஏசாப்பா யோசிப்பார். அல்லேலூயா. இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்தது உண்டா? அப்போ இவனுக்கு திரும்ப கொடுத்துடணுமேனு யோசிப்பார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு கடன் கொடுக்குறான். அதுவும் கொடுக்கணும். ஒரு ஆலயத்துக்கு நீ கொடுக்கணும். அப்போ உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். அது தண்ணீரை பாய்ச்சுங்க. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். முன்கை நீண்டாதாங்க முழங்கை நீளம். அல்லேலூயா. தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு உற்சாகமாய் நீங்கள் கொடுக்க பாருங்கள். அது மட்டுமல்லாமல் மல்கியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல பலகனி திறக்கப்படும். பலகனி, வானத்தின் பலகனிகளை திறந்து ஆசீர்வாதம் என்கிற கனியை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இது என்ன கனியை கொடுக்கும்? ஆசீர்வாதம் என்கிற கனியை உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது, உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு ஆசீர்வாதம் என்கிற கனி உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. அற்புதம் என்கிற கனி கூட வந்து சேரும். சாரிபாத் விதவை, அவள் பிசைந்த முதல் அப்பத்தை சுட்டு தீர்க்கதரிசியை கொடுத்த பொழுது அதற்கு பின்பு செலவழிந்து போகவில்லை. ஒரு அற்புதம் என்கிற கனியை அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அற்புதம் என்கிற கனி உங்களுக்கு வந்து சேரணுமா? ஆமே, நீங்க கொடுக்க பாருங்க. அல்லேலூயா. நமக்கு நேரம் முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்த்த காரியம் புதிய தண்ணீர், புதிய கனிகள். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம கேட்டது தானே, ஏற்கனவே ஜெபம் கேட்டது தானே, ஏற்கனவே வேதம் நம்ம கேட்டது தானே. ஆனால் வேதத்தின்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவீர்கள். தன்காலத்தில் நீங்கள் கனியை தந்து இடையுதாளிக்கிற மரத்தை போல இந்த 2026 முழுவதும் நீங்கள் இருக்கணும்னா வேதத்தை வாசிங்க, அதன்படி நேசிங்க, அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் கூறி விடைபெறுகிறேன்.